விருச்சிக ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலன்கள் என்ன? கவனமாக இருக்கும்படியாக ஏதாவது கிரக சேர்க்கை இருக்கிறதா? இந்த மாதத்தில அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு, பலன் தரக்கூடிய பரிகாரம் எது? இவற்றையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல "காசே தான் கடவுளடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த காசு, அந்த பணம் உங்களுக்கு வரப்போகிறது. இது மிகச்சிறந்த ஒரு நற்செய்தியா நெறைய பேருக்கு இருக்கும். சொல்லும்போதே சந்தோஷப்படுவீங்க. பணம் வரக்கூடிய மாதம். மழை வரக்கூடிய மாதம், மழைக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பனி பெய்யக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்கும். அதுபோல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது பணமழை பொழியக்கூடிய மாதம்னு சொன்னா கூட அது மிகை அல்ல. அந்த பணமழை, அந்த பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ? இதுதான் பெர்சன் டூ பெர்சன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒருத்தர் கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்றாரு. ஒருத்தர் பணமே போடாம பிசினஸ் பண்றாரு. இல்ல ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய முதலா போட்டு பிசினஸ் பண்றாரு. அப்படின்னா, பணமழை பொழிய போதுன்னா 2 பேருக்கும் ஒரே மாரி இருக்காது. இத தான் நம்ம அவ்வப்போது சொல்லுவோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, தகுதி மீன்ஸ் இந்த இடத்துல என்னன்னா, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுதான் தகுதி. அப்போ உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். அந்த பணம் எல்லாருக்கும் தேவையான விஷயமா இருக்கும். யாருக்கு இந்த பணம் இந்த மாதத்துல கிடைக்கும்னா, விருச்சிக ராசியிலிருந்து என் ஃபேமிலிக்கு தேவை. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தேவை. அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் பணம் வந்துரும். விருச்சிக ராசியில பிறந்த எல்லாருக்குமே இந்த மாசத்துல பணம் வரும். அதுல யாருக்கு குடும்ப நபர்களுக்கான குடும்பத்தில நடத்த வேண்டிய ஒரு காரியத்திற்கான பணம் வேணுமோ, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்க இருக்கலாம். குடும்ப நபர்கள்னு சொன்னா, குடும்ப நபர்கள் இருக்கக்கூடியவங்களுடைய மருத்துவ செலவு தேவை. அதுக்கு பணம் கிடைக்கும். குடும்ப நபர்கள் அவங்க படிக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னா, அதுக்கு கிடைச்சிரும். அப்புறம் குடும்ப நபர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா பண்ணிடலான்னா, அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்க ஓடுறீங்க, தேடுறீங்க, முயற்சிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்துரும். இன்னொன்னு, வீட்ல ஒரு கல்யாணம் ஆரம்பிச்சிருக்கோம். கல்யாண விஷயத்த இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். வீடு கட்டக்கூடிய வேலை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பணம் வந்துரும். இப்படியெல்லாம் பணம் வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. எதை கொண்டு சொல்றோம் அப்படி சொன்னா, முதல்ல உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியா, தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதனால இருந்த பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க. ஒரு சில பேருக்கு அவ்வப்போது உடல் உபாதை வேற வந்துகிட்டே இருக்கிறது. நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க கஷ்டப்படுறீங்க. சில பேருக்கு நல்ல பெயர் கிடைக்கல. அதுலயும் வேலை செய்ற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கலன்னா, இப்பல்லாம் வேலை இருக்குமா? இருக்காதுன்னே தெரியாதுன்ற ஒரு நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அந்த 2ஆம் இடத்திற்கு ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு பலன் தர ஆரம்பித்து தரப்போகிறது. முதல்ல யார் வராங்க அப்படின்னு கேட்டா, இந்த 2ஆம் இடத்திற்கு ராசியாதிபதி வந்தார். செவ்வாய் அந்த இடத்துல அங்க தான் இருக்கார். கார்த்திகை மாசத்திலே அவர் வந்துட்டார். அது அந்த ராசியாதிபதியே 2ஆம் இடத்துக்கு போயிட்டதுனால, நீங்க முழுக்க முழுக்க அந்த 2ஆம் இடம் சார்ந்த சிந்தனைகள், எண்ணங்கள், தேடல்கள், முயற்சி இதுக்குள்ள வந்துட்டீங்க. அதாவது பணத்த தேடிட்டு இருக்கீங்க. சரி. அடுத்து அந்த இடத்துக்கு சூரியன் வந்தார். இவர் யாருன்னா 10ஆம் அதிபதி. வேலை மூலமா பணம் வரணும். வரவேண்டிய செட்டில்மென்ட் வரணும். கடனாக வாங்கியவர்கள் திரும்ப கொடுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய ராசியாதிபதி 6ஆம் அதிபதியாவும் இருக்கார். சூரியனும் தொடர்பு கொள்றாங்க. சூரியன் சொன்னா நாணயத்தை, நம்பிக்கையை, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்ப யாரோ உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னா குடுத்துருவாங்க. வேலை மூலமா பணம் வரணும்னா வந்துரும். வேறு பெரிய நிறுவனங்கள் மூலமா செட்டில்மென்ட் வரணும். அரசாங்க ரீதியாக சலுகைகளாகவோ, உதவியாகவோ ஏதாவது பணம் வரணும். அப்படின்னா, அதற்கான அந்த பணமும் கூட உங்களுக்கு சேரும். அதன் பிறகு சுக்கிரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு போறார். சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போறார் சொன்னா, உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக பணம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். புதன் அந்த 2ஆம் இடத்திற்கு வருவார். மார்கழி மாதத்துல ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம். புதன் உங்களுக்கு பணம் தரார் அப்படின்னு சொன்னா எப்படி குடுப்பார்ன்னு கேட்டா, உங்க பிசினஸ் மூலமா நேரடியா பணத்த குடுத்துருவார். பேச்சையே தொழிலாக வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நெறைய வேலை இப்ப கிடைச்சு, அதனால உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் பணம் வரத்துக்கான அம்சம். இப்படி சேர்ந்து 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும்போது, குரு அந்த கிரகங்கள பார்க்குறார். அந்த வீட்ட பார்க்குறார்.
ராசியாதிபதியையும் பார்க்குறார். அதனால பணம் வரும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு மார்கழி மாதத்தில கிடைக்கக்கூடிய பிரதானமான பலன் என்னன்னா, பண வரவு. அதற்கு அடுத்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில கூடுதலாக நபர்கள் வர்றதுக்கு ஒரு அம்சம் இருக்கிறது. குடும்பஸ்தானம் வலுவடையுது அப்படின்றதுனால. அப்போ வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிற, படிச்சுட்டு இருக்கிற குடும்ப நபர்கள் குடும்பத்தோடு வந்து சேரலாம் அப்படின்றது. வீட்ல கல்யாணத்துக்கு பொண்ணு, பையன் இருக்காங்கன்னு சொன்னா, மருமக, மாப்பிள்ளை உங்களுக்கு அமையறது. இந்த விஷயம் நடக்கும். வீட்ல கல்யாணமான தம்பதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புத்திர பேரு கிடைக்கிறது அப்படின்றது. அப்போ குடும்பத்தில ஒரு நபர் கூட வராரு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை அதிகமாகணும், பணம் வரணும், செலவும் ஆகணும். இப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது, அந்த இடத்துல நெறைய கிரகங்கள் புதன், சுக்கிரன்லாம் வந்தா விருந்தாளிகள்னு அர்த்தம். இவங்கலாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது. அப்போ குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கை அவ்வப்போது ஜாஸ்தியாயிட்டு இருக்கும். இத சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, மிக முக்கியமான பிரதானமான ஒன்று, வேலையில வந்து செட்டில் ஆகுறது. நான் வந்து டெம்பரவரி ஜாப்ல இருக்கேன்னு சொன்னா, அந்த பணி வந்து பர்மனன்ட் ஆகுறது. அந்த ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்குது. நீங்க பிரைவேட் ஜாப்ல இருந்தா கூட, இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு உங்களுக்கு கேரண்டி அப்படின்ற அளவுக்கு அங்க ஒரு பொறுப்புகள்லாம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுபோல நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல உங்களுக்கான இடம் இருக்கு அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கிறது. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமா இருக்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இருக்கு. எதில கவனமா இருக்கணும்? விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள், மார்கழி மாதத்தில எதில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பணம் நெறைய வரப்போகுதுல்ல. அப்ப நீங்க வந்து ஒண்ணு செலவு பண்ணாமலேயே அத வந்து அப்படியே எடுத்து சேமிக்கிறீங்கன்னா, அதுவும் தப்பு. 2வது அப்படி செலவு பண்றீங்கன்னு சொல்லும்போது, ஆடம்பர செலவு பண்றீங்க, இல்ல வந்து எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த முதலீட அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. பிறர நம்பி இவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். இவங்க ஏமாத்தலாம் மாட்டாங்க. அப்படின்னு நம்பி, நீங்க அவங்க சொல்றாங்களேன்னு எங்கேயாவது பணத்த போட்டுறக்கூடாது. எதுலயாவது அவங்களுக்கும் பணத்த கடனா குடுத்துறக்கூடாது. இதில கவனமா இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பண இழப்ப நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து மாதம் முழுக்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருகிறதோ, அதில ஒரு பங்க எடுத்து வச்சிடணும். ரூ. 1000 இன்னைக்கு வருதுன்னா, ரூ. 100 எடுத்து வச்சிடணும். அவ்வளோலாம் ரொம்ப கஷ்டங்க. 10% அதெல்லாம் முடியாதுன்னா, ரூ. 10 எடுத்து வைங்க. உங்களுடைய எண்ணம், மனசு, அப்புறம் உங்களுடைய சூழ்நிலை அதுக்கு பொறுத்து எடுத்து வச்சுருங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் பணத்த எடுத்து வச்சுட்டு வந்து, எங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து பணம் தேவைப்படுகிறதோ, படிப்புக்காகவோ, மருத்துவ செலவுக்காகவோ தேவைப்படுகிறதோ, ஒரு சில இடத்துல இத தாண்டி ஒரு பெண் பிள்ளை இருப்பாங்க. அ அ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெற்றோர் அல்லது சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க. ஏதோ வளர்த்துட்டு இருப்பாங்க. கல்யாணம்னு வரும்போது ரொம்ப பாடுபடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கல்யாண உதவிக்காகவோ, அந்த குழந்தைகளுடைய மருத்துவம், படிப்பு செலவு அல்லது கல்யாணம் நடத்துறதுக்கு. இதற்காக அந்த பணத்த கொண்டு போய் குடுங்க. செலவு பண்ணுங்க. இதுதான் இந்த மாதத்தின் உங்களுக்கான மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும்.